வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார்னால் நார்மலாக எப்போவுமே நம்ம சாம்பார் பண்ணுறது தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த சாம்பார் நம்ம வறுத்து அரைச்சி மணமாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு சாம்பார் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சாம்பார் பண்ணிங்கன்னா வாங்க அந்த சாம்பார் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பருப்பு வேக வச்சுக்கலாம். 100 கிராம் துவரம் பருப்பு, மஞ்சள் தூள், பூண்டுப்பல் ஒரு 4லேருந்து 5 சேர்த்துக்கோங்க. ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ணி நம்ம கையில் ஒரு கையளவு எடுத்து சேர்த்துக்கோங்க. அடுத்து தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி, பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மசால் வறுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு மல்லி சேர்த்துக்கலாம். 1 2 3, இதில் 3 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், மிளகு 1/4 ஸ்பூன், வரமிளகா ஒரு 6லேருந்து 7 வரமிளகா சேர்த்துக்கோங்க. அதுவும் உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துடலாம். நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா அரைச்சிட்டோம். சாம்பாருக்கு நான் முருங்கைக்காய் 1 எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய், அப்புறம் மாங்காய் இது போல் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மாங்காய் கரைஞ்சி போயிடும் இல்லையா, அதனால் கொஞ்சம் பெருசாகவே எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். குழம்பு வைப்போம் இல்லையா, அதில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா மசாலா, அதையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, அடுத்து நல்லெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கலந்துருவோம். மசால் போட்டு கலந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துடலாம். நல்லா காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை. இப்போ இதை வேக வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கொதித்து வேகட்டும். எப்படியும் காய் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு தேங்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா காயெல்லாம் வேகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் எடுத்தோம்னா ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதை அரைச்சிக்கலாம். இதை எப்படி அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க. அதே போல் ரொம்ப மாவாக அரைக்கக்கூடாது. சும்மா நச்சு எடுப்போம் பார்த்திங்களா அம்மியில் வச்சு, அந்த மாதிரி சும்மா லைட்டாக ஒரு அரை அரைஞ்சால் போதும். நம்ம கூட்டுக்கெல்லாம் அரைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் சும்மா 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் தேங்காய் இருக்கணும். ரொம்ப மாவான அந்த வலுவலுப்பாக அரைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரியெல்லாம் அரைக்கக்கூடாது. நீங்கள் தேங்காய் துருவலை கூட அப்படியே கூட நீங்கள் துருவி அப்படியே சேர்த்துக்கலாம் கூட. பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், பருப்பும் தக்காளியும் வெங்காயமும் சூப்பராக வெந்திருக்கு. இதே போல் தான் வேகணும். ரொம்ப மாவாக வேக வைக்கக்கூடாது. நான் எப்போவுமே சாம்பார் வைக்கிறப்பெல்லாம் சொல்லுவேன், ரொம்ப மைய வேக வைக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம கடையிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும். ரொம்ப வலுவலுப்பாக நீங்கள் பருப்பை வேக வச்சிங்கன்னா அந்த சாம்பார் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சாம்பார் சாப்பிட்ற டேஸ்ட்டே நல்லா இருக்காது. இப்போ இதை லைட்டாக நம்ம பருப்பு மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. இல்லைன்னா கரண்டி வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா மசிஞ்சிரும். இப்போ நல்லா கொதித்து வெந்துருச்சு. பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்த்துலாம். காய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் புளி சேர்த்துடலாம். குட்டியாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். மாங்காயிலையும் புளிப்பு இருக்கும், பார்த்துட்டு புளிப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சாம்பாருக்கு தேவையான தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்த்துக்க வேணாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முன்னாடியே போட்ட உப்பே சரியாக இருக்குன்னா இப்போ உப்பு சேர்த்துக்க தேவையில்லை. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு வேகட்டும். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், வேகட்டும். இப்போ சாம்பார் வேக வச்சு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக காய்கறி எல்லாம் பருப்பெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து நல்லா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு.
இப்போ இதில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையே இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் கிட்ட அடுப்பில் கொதிக்க வச்சுட்டு இறக்கிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாம்பாரை இறக்கிட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போது சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் சாம்பார் தாளிக்க போகிறேன். கடுகு உளுந்து, கடுகு பொரியவும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம முதல்லையே தாளிச்சிருந்தோம்னா ஃபஸ்ட்டே பெருங்காயத்தூள் போட்டிருக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டில் தாளிக்கிறதுனால இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தாளித்ததுமே மூடி வச்சுருங்க. சாம்பார் அருமையான மணமோட, அதே சமயம் ரொம்ப ருசியாக, பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக ஒரு சாம்பார். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது சாம்பார். இது சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மணமான ஒரு சாம்பார். நீங்களும் இது போல் சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.